ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் அண்ட் சீரீஸ் இதோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் என்னென்ன படங்கள் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகுது, என்னென்ன படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, என்னென்ன படங்கள் என்னென்ன வெப் சீரிஸஸ்லாம் ரிலீஸ் ஆகுதுன்றதை ஓவராலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங் பிப்ரவரி 6 வந்து பார்த்தீங்கன்னா தலை அஜித்தோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அஜித் குமார் சாரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதனாலே ஒரு பெரிய ஹைப் இருக்குது. டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து பார்க்குறதுக்கு செம்ம டீசெண்டாகவே இருந்தது. விஷுவலாகவும் இருக்கட்டும், கொரியோகிராஃபி எல்லாமே அமேசிங்காக இருந்தது. இது என்னதான் பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படின்ற விஷயம் தெரிய வந்தாலுமே இந்த படத்துக்கு இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அதனால் கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியலாக இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் பிப்ரவரி 7 இன்டர்ஸ்டெல்லார் ரீரிலீஸ் இந்தியாவில் ஆகுது. ஆல் ஓவர் இருக்கக்கூடிய ஐமேக்ஸ், ஐநாக்ஸ், பிவிஆர் இந்த தேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி மற்ற தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரைவேட் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரோஹிணி இது மாதிரியான தேட்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. அங்கெல்லாம் யாருமே ரிலீஸ் பண்ணல. இவங்க ஒன்லி பிவிஆர், ஐநாக்ஸ், ஐமேக்ஸ் இந்த ஐமேக்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் ஐநாக்ஸ், பிவிஆர், ஐமேக்ஸ் இங்கே மட்டும் நீங்கள் போய் பார்க்கலாம். மற்ற தேட்டர்ஸில் எங்கேயும் ரிலீஸ் ஆகுமான்றது சந்தேகம் தான். அடுத்ததாக பிப்ரவரி 14 கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய ஹைப் இருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு ஹைப் வந்து நம்ம ஆளுங்கிட்ட தான் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேர்ல்டு வைடாக ஒரு அமேசிங்கான ஹைப் வந்து இவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் ஹல்கோட ப்ரோமோலாம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ரெட் ஹல்க் vs கேப்டன் அமெரிக்கா அந்த ப்ரோமோலாம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சோஷியல் மீடியாவே வந்து எரப்ட் பண்ணிட்டு இருக்கு. இதன் காரணமாக ஆஃப்டர் லாங் டைம் தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக பிப்ரவரி 21 டிராகன் படம் ரிலீஸ் ஆகுது. பிப்ரவரி 21 வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று டிராகன், இன்னொன்று நிலவுக்கு என்மையில நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 படமும் ரிலீஸ் ஆகுது. டிராகன் படம் ஓமை கடவுளே அந்த டேரக்டரோட படம். ஸோ இதில் வந்து பிரதீப் நடிச்சிருக்காரு. நிலவுக்கு என்மையில நடிக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் வந்து டேரக்டராக வந்து டைரக்ட் பண்ண ஒரு படம். ஸோ இதில் வந்து தனுஷோட ரிலேட்டிவே வந்து நடிகை வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ராம்காம் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரலி டிராகனுமே அது மாதிரி தான் ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 படமும் வந்து யங்ஸ்டர்ஸை கவர் பண்ண ஒரு ஃபிலிம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. அது 2 ஒரே நாளில் கிளாஷ் ஆகுது. ஸோ எஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பிப்ரவரி மந்த்து தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய பெரிய படங்கள். இப்போ அடுத்து ஓடிடி ரிலீஸ் ஆகிற படங்கள் அந்த சீரீஸை பற்றி பார்த்துக்கலாம். பிப்ரவரி 14 கேம் சேஞ்சர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓடிடி ரிலீஸ் வந்து பிப்ரவரி 14 நடக்குது. அமேசான் பிரைமில் தெலுங்கு, தமிழ் அந்த லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தி ஆடியோ மட்டும் C5ல ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு அடுத்து 29 வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் டிவி சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஜனவரி 29. அந்த சீரிஸ் மொத்தம் 8 எபிசோட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு வாரத்துக்கு 2 எபிசோட் பட்சத்தில் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஜனவரி 29 ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே பிப்ரவரி தான். பிப்ரவரி 5 வந்து 2 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபைனல் எபிசோட் வந்து பிப்ரவரி 19 இந்த சீரிஸ் வந்து முடியுது. இது வந்து ஒரு அனிமேட்டட் சீரிஸ். இதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லைனாலும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஓவராலாக இந்த பிப்ரவரி மந்த்தில் ஓடிடி ரிலீஸ் அண்ட் தேட்டர் ரிலீஸ் இது 2லேயும் ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதுதான். இதை தாண்டி மார்ச், ஏப்ரல் இந்த மந்த்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக இதே மாதிரி ஒரு செக்மெண்ட் மாதிரி பார்ப்போம். சரி, ஓகே, இதில் எந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.